பாலக்காடு இருந்து அவர்கிட்ட இருந்து காரு அழைச்சிட்டு வந்து சாமி சமாதி காரில் உட்கார வச்சு இவர் முன்னாடி இந்த காருக்கு முன்னாடி இந்த போலீஸ் வேஷத்திலேயே இருந்து தான் வடகரை கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கெல்லாம் வந்து அப்படி கொண்டு போகக்கூடாது, அப்படி இருந்தது. அப்போது தமிழ்நாடு ஸ்டேட் விட்டு தானே போனோம், தமிழ்நாடுலேருந்து கேரளா இப்படி தான் போனோம். அப்போது இவர் போலீஸாக இருக்கும்போது முன்னாடி போலீஸ் இருக்கும்போது யாரும் கை காமிக்கிறதுல போலீஸ் தானே. அப்போ போலீஸுக்கு முன்னே இருக்கும்போது யாரும் கை காமிப்பிக்கும், யாரும் கை காமிக்கலை. நேராக வடகரை கொண்டு வந்து சமாதி அடக்கம் பண்ணேன். அந்த குழி முன்னவே இருந்த ஒரு குழி தான், டேங்க் மாதிரி பூமிக்கு மேலே தான் இருந்தது சமாதி குழி. அதுதான் இப்போ சமாதி எகரத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதில்ல, அதனால தான் பூமிக்கு மேலே இருந்த குழியில் தான் சமாதி அடக்கம் பண்ணி வச்சுருக்கு. அதனால தான் மேலே இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ அந்த தரை வெட்டி மேலே வச்ச மாதிரி. சாதாரணமாக வழக்கமாக குழி கீழே எடுத்து தான் சமாதி வைப்பேன், இது மேலே தான் டேங்கில் தான் வச்சுருந்தது. சாமிக்கு அந்த இடத்துல சமாதி வைக்கணுன்ட்டு சாமி முன்னாடி சொல்லியிருந்தாங்க, முன்னவே சொல்லியிருக்கு. அதை எப்படின்னா நேரடியாக சொல்லலை, அந்த குழியை பார்த்து சொல்லுவானா இது விற்று சூழ்ச்சிக்க வேண்டிய இடம், அதனால் அந்த டேங்கை உடைக்காத, விற்று சூழ்ச்சிக்க வேண்டிய, விற்றுன்னா ஜீவனை காப்பாற்ற வேண்டிய டேங்கு தான் அது, அதனால் அது யாரும் உடைக்காதேன்னு சொல்லியிருக்காம முன்னே. அதே இடத்துல தான் சாமி சமாதி வச்சுருக்காமா. அப்போ முன்னவே சாமி சொல்லியிருக்கு, விற்று வைக்க வேண்டிய இடம் தான் அது, அதனால் அதை உடைக்கக்கூடாது, அதில் தான் அடக்கம் பண்ணி வச்சுருந்தது. 3 நாள் கழித்த பிறகு தான், அப்போ தான் எல்லாருக்கும் சந்தேகம் இருந்தது. இந்த மாதிரி 3 நாள் முடிஞ்சது எப்படி சமாதின்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு சந்தேகம் எல்லாம் வந்த மக்களுக்கெல்லாம் இருந்தாமா. அப்போ தான் காரில் இருந்து இறக்கும்போது தலை காரில் மோதி ரத்தம் வடிஞ்சாமா. இந்த மஞ்சத்தூளெல்லாம் வச்சு கட்டி தான் சமாதி அடக்கம் பண்ணாமா, அதுன்னு கேள்விப்பட்டிருக்கு. பணத்துக்கு ரத்தம் வராதில்ல, சமாதிக்கு தானே வரும். சமாதி உயிர் உள்ளே இருந்தால் தான் ரத்தம் வரும், இல்லாவிட்டால் நீர் தானே விழுவும். அதனால் சமாதியான எல்லாருக்கும் புரிஞ்சாச்சு. சாமியை பற்றி சொல்லும்போது சமாதின்னு யாருக்கும் சந்தேகம் இருக்கக்கூடாது, ஆசிரமக்காருக்கும் வித்தியார்த்திகளுக்கு இருக்காது, ஆனால் பொதுமக்களுக்கெல்லாம் இருக்குமில்ல, அதுதான் காமிச்சு கொடுத்தேன். ஆமாம், கார்த்திகை மட்டும்தான் ஆகோஷம், மற்றபடி. ஆனால் சாமி சமாதியான பிறகு லெட்டர் அடித்தது விஸ்வன் சொல்லியதான் ஜனப்பிரசண்டாக விஸ்வன் தான் இருந்தது. இப்போ அவர் அப்போவே லெட்டர் அடித்து எல்லா வித்தியார்த்திகளுக்கு அனுப்பி இருந்தது. இந்த மாதிரி மிதுன மாதம் சொல்லுவோம் மலையாளத்தில், மிதுன மாதத்தில் அஸ்வதி நட்சத்திரத்தில் சாமியுடைய சமாதி தினம் கொண்டாடப்படும் சொல்லிட்டு லெட்டர் அனுப்பலாம் எல்லாத்துக்கும். ஆனால் மறுபடி அதை நடத்தலை. கார்த்திகை மாதிரி சமாதி தினம் சொல்லிட்டு நடத்தும் லெட்டரெல்லாம் அடித்து விட்டான். அந்த லெட்டர் காப்பியெல்லாம் பலர வீட்டில் இருக்குது இப்போவும், அந்த காலத்தில் உள்ள வித்தியார்த்திகள் வீட்டில் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விழா நடத்தலை. கார்த்திகை மட்டும்தான் இருக்குது. சாமி இருக்கும்போது கார்த்திகை மட்டும்தான் சாமி சொல்லியிருக்கு. கார்த்திகை மட்டும்தான் நடத்த வேணும்னு சொல்லிட்டு ஆகோஷங்கள் ஒன்றும் கைக்கூட. ஆனால் சமாதி ஆகும்போது சாமி பாயாசம் பஞ்சாமிரதம் கொடுத்தது பார்த்தா தப்பில்லைன்னு சொல்லுவான், அவ்வளோதான். கார்த்திகை விழா எப்படி ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு? அது ஆசிரமக்காரர் கேட்டாமா அப்பாவுக்கிட்ட, எப்படியும் ஒரு ஆகோஷம் ஏதாவது வேணும்னு. இப்போ தான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் கேட்டதுனால சொன்னேன், இந்த மாதிரி ஜென்மதினத்தில் ஒரு ஆகோஷம் வச்சுங்க சொல்லி அனுமதி கொடுத்தாச்சு. அதனால தான் கார்த்திகை மகோத்சவம் கொண்டாடுது. முருகனுடைய நட்சத்திரமும் கார்த்திகை தானே, பழனி முருகன். அது அப்படி ஒரு பந்தம் இருக்குல்ல, பழனி தானே சமாதியான, ஏதோ ஒரு பந்தம் அப்படியும் இருக்கு. ஆமாம், இதுவே சாமி വ്യക്തமாக எழுதியிருக்கல, நாம் பகீரத பிரயத்னம் செய்து கண்டுபிடிச்சதான்னு சாமி. அதுக்கு முன்னாடி இருந்தது அந்த
சொல்ல முடியாது. நாம பகீரத பிரயத்னம் செஞ்சு கண்டுபிடிச்சேன்னு சொல்லும்போது முன்னே இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் தான் வித்தியனுடைய உபஜ்ஞாதாவை அவர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். எந்த காலத்தில் இருந்தாலும் சரி, அந்த காலம் முதலே சாமிக்கு தான், சாமி தான் வித்தை கண்டுபிடிச்ச ஆள். அந்த வாக்குனால அப்படி தானே வருது. நாமே பகீரத பிரயத்னம் செஞ்சு கண்டுபிடிச்சு தான் சித்த வித்யா. சாமிக்கு ஜென்மம் சொல்ல முடியாது. இந்த ஜென்மத்தில் எப்போ சாமி ஏதோ காலத்திலே இருக்கும். அந்த காலத்தில் எந்த காலத்தில் இருந்தாலும் சாமி தான் கண்டுபிடிச்சிருக்கு. அதனால தான் அப்படி சொல்லியிருக்கு. நாமே பகீரத பிரயத்னம் சொல்லி பிரயத்னம் செய்து கண்டுபிடிச்சேன்னு சொல்லியிருக்கு. அதனால் சித்த வித்யா வேறு யாருக்கும் அதை சொல்ல முடியாது. நானே கண்டுபிடிச்சேன்னு சொல்ல முடியாது. சாமி தான் கண்டுபிடிச்சது. எந்த வருஷத்துக்கு முன்னே இருந்தாலும் சரி, கண்டுபிடிச்சது சாமி தான். அது இது சின்ன வித்தியாசம் இருக்குது. கிரியா யோகத்தில் கொஞ்சம் ஸ்தம்பனம் இருக்குது. ஸ்தம்பனம்னா மேலே இழுத்து கொஞ்ச நேரம் வச்சு தான் அவங்க கீழே எடுப்பேன். அப்படி இருக்குது. அதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. பாபாஜியில் கிரியா யோகம். ஆமாம் ஆமாம். அது இது சித்த வேதம் பற்றி எதனா சொல்லுங்கள். சித்த வேதம் முன்னே இருந்தது. ஆனால் அது முன்னே 20 அத்தியாயம் மேலே தான் இருந்தது. 2 அத்தியாயம் மறுபடி தான் கூட்டி சேர்த்தது. அது கோழிக்கோடு எரஞ்சிப்பாலத்தில் தான் சித்த வேதம் எழுதுனது. சாமி சொல்லி கொடுப்ப இன்னொரு ஆள் எழுதுவான். 20 வருஷத்தினால எழுதுனதா அது. யோசிக்க ஒன்றும் இல்லை. சும்மா சாமி சொல்லிகிட்டே இருக்கும், ஆள் எழுதிக்கிட்டே இருக்கும். கண்ணன் சொல்லி ஒரு ஆள் எழுதிக்கிட்டே இருந்தது, சாமி சொல்லிகிட்டே இருந்தது. அப்படி தான் சித்த வேதம் உருவானது. கோழிக்கோடை எரஞ்சிப்பாலை ஆலயத்தில் இருந்தால். எரஞ்சிப்பாலை இடம் இப்போ உண்டு. அது மற்ற ஹெட் ஆஃபீஸ் அங்கேயே இருந்தது. முன்னே வடகர் ஆசிரமத்துக்கு முன்னே ஹெட் ஆஃபீஸாக வச்சது கோழிக்கோடு எரஞ்சிப்பாலை ஆசிரமம் தான், ஆலயம்தான் இருக்கு. இடம் அப்படி இருக்கு. ஆனால் சின்ன ஒரு கட்டிடம் இருக்கு. அப்படி இப்போ ஆசிரமத்தினுடைய பேரில் தான் அது. அப்படிதான் 1 ஏக்கர் இடம் இருக்கும். யாருன்னா எதனா கேள்விகள் கேட்கணுமா, தெரிஞ்சுக்கணுமா? அது உடச்சா அப்படி இருக்காது, கொஞ்சம் வெள்ளை தான். அது ரொம்ப டார்க்காக இருக்குது. அது இப்படி மழையினால தான் பாசம் பிடிச்சி தான். எல்லாம் விட்டால் உடச்சா வெள்ளை தான்.